நவராத்திரி கொண்டாட்டத்தின் பின்னால் இருக்கும் உண்மை என்ன தெரியுமா? உங்களுக்கு நவராத்திரி பண்டிகை கொண்டாடுவது பிடிக்கும் என்றால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மகிஷாசுரன் என்ற அசுரன் மிகுந்த தவம் செய்து பிரம்மாவிடம் ஒரு அரிய வரத்தை பெற்றான். எந்த ஆணாலும் அல்லது தேவனாலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று அவன் கேட்டான். பெண்களை பலவீனமாக நினைத்த அவன், ஒரு பெண்ணால் என்னை யாரும் அழிக்க முடியாது என்ற கர்வத்தில் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டான். இந்த வரத்தின் ஆணவத்தால் அவன் தேவர்களையும் மனிதர்களையும் கடுமையாக துன்புறுத்தத் தொடங்கினான். உலகம் முழுவதும் அநீதி மற்றும் அச்சம் பரவியது. மகிஷாசுரனின் கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரையும் நாடினர். அவர்களின் சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு அபாரமான பெண் தெய்வமாக துர்க்கை உருவெடுத்தாள். அவள் அளவிட முடியாத சக்தி, அழகு, தைரியம் கொண்டவள். ஒவ்வொரு தேவனும் தங்கள் ஆயுதங்களை அவளுக்கு அளித்தனர். சூலம், சக்கரம், வில், கதிர் போன்றவை. சிம்மத்தை வாகனமாக கொண்டு துர்க்கை போருக்கு தயாரானாள். மகிஷாசுரன் மற்றும் துர்க்கை இடையே கடுமையான போர் 9 நாட்கள் நீடித்தது. அவன் பல வடிவங்களில் மாறி போரிட்டாலும் துர்க்கையின் தைரியத்தையும் தெய்வீக சக்தியையும் சமாளிக்க முடியவில்லை. மகிஷாசுரன் மற்றும் துர்க்கை இடையே நடந்த 9 நாட்கள் போருக்குப் பிறகு 10ஆம் நாளான விஜயதசமி அன்று மகிஷாசுரன் மீண்டும் மகிஷம், எருமை வடிவம் எடுத்தான். துர்க்கை அவனை தரையில் தள்ளி அடக்கினாள். தனது திரிசூலத்தை, சூலாயுதம், அவன் மார்பில் ஊன்றி குத்தினாள். அந்த ஒரு கணத்தில் அகந்தை, அநீதி, தீமை அனைத்தும் அழிந்தது. இந்த நிகழ்வு தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றியை குறிக்கிறது. ஆணவமும் அநியாயமும் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அது நீதியும் பெண் சக்தியாலும் அழிக்கப்படும் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. இதனை நினைவு கூர்ந்து நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுகிறது.